ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ குமார் வந்து பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. நம்ம லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதா, அது மட்டும் இல்லாமல் அவள் நம்ம வாழ்க்கையவே கெடுத்திருக்கா. நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. அதுக்கு காரணம் அந்த அரசி தான். அந்த அரசியை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது. கண்டிப்பாக அந்த கல்யாணத்தையுமே நடத்த விடவே கூடாது. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே இங்கே சுடர் வந்து எங்கள் குமார்கிட்ட ரூம்குள்ளே தான் வராங்க. ஸோ குமார்கிட்ட இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு அரசி கல்யாண விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு குழப்பத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குமார் பயங்கர கோவமாக இங்கே சுடர் முன்னாடி அப்படியே முகத்துக்கு முன்னாடி கிட்ட வந்து அப்படியே முகத்தை நெரிச்சிக்கிட்டு, இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவள் கல்யாணத்தை நிப்பாட்டுவேன், அது மட்டும் இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் நான் செய்யுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் சொல்லவும், இதை கேட்ட நம்ம சுடர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க நீங்கள், உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கு, நீங்கள் என்னன்னா அரசி கல்யாணம் பண்ணுவேன், அதுக்கான முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப தப்புங்க நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அப்படி சொல்லிட்டு உடனே சுடர் இருந்துட்டு இப்படி பேசுவோம். குமார் இருந்துட்டு, ஏய் என்னடி, என்ன நீ எனக்கு கண்டிஷன் போடுற, இங்கே பாரு, தேவையில்லாமல் என் வழியில் நீ குறுக்கிடாத, இங்கே பாருங்கள் நான் கேட்பேன், ஏன்னா நீங்கள் என் புருஷன், நீங்கள் என்னை தொட்டு தாலி கட்டியிருக்கீங்க, உங்களை கேள்வி கேட்கக்கூடிய அனைத்து எல்லா ரைட்ஸுமே எனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. இங்கே பாருடி, என்னடி ரைட்ஸு, இங்கே பாரு, சும்மா ஊர் உலகத்துக்கு தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியை தவிர மற்றபடி உள்ளுக்குள்ளே நீ எல்லாம் என் புருஷன், அதாவது நீ நானும் புருஷன் பொண்டாட்டியே கிடையவே கிடையாது. இங்கே பாரு, அரசி கல்யாணம் நடக்க விடவே மாட்டேன், அரசிக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு, அப்போ நான் என்னங்க பண்ணுறது அப்படி சொல்லிட்டு, ஏய் நீ காலேஜ்லேருந்து யாரையாவது லவ் பண்ணியிருப்பில்ல, அவங்க கூட ஓடிப்போ, நீ ஓடி போயிட்டேன்ற சாக்கை வச்சு எப்படியாவது அரசி கல்யாணத்தை நிப்பாட்டி அரசி காலத்தில் நான் தாலி கட்டிடுறேன் அப்படி சொல்லிட்டு சுடருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுகிற பேச்சு ஒன்று கூட சரியில்லைங்க, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு, ஏய் சும்மா என்கிட்ட வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு இருக்காது, ஒழுங்காக பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு அரசி கல்யாணத்தை நிப்பாட்ட என்னெல்லாம் வழி இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுடருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே, அக்கா சொன்னதை நம்ம கேட்டிருக்கணும், மயிலக்கா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, இந்த குமார் நல்லவன் சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் இன்னைக்கு இவனோட சுயரூபம் என்னன்னு இப்போ தான் நமக்கு தெரியுது. ஐயோ கடவுளே, நான் இதை யாருக்கிட்ட சொல்லுவேன், எப்படி இதை நான் சரி செய்வேன், என் வாழ்க்கை இப்படியே இருக்குமா அப்படின்னெல்லாம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனே குமார் இருந்துட்டு, ஹே நீ வெளியே போடி, அரசி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நான் யோசிக்கணும், நீ உன் முகத்தை காட்டிக்கிட்டு இங்கே நின்றுக்கிட்டு இருந்தது அப்படின்னா உன் முகத்தை பார்த்தா எனக்கு எந்த ஐடியாவும் வரவே வராது, ஒழுங்காக வெளியே போய் தொலைடி அப்படி சொல்லிட்டு, போக மாட்டேங்க, இங்கே பாருங்கள், இப்போவே நான் இந்த விஷயத்த இது என் பெரிய மாமா கிட்ட சொல்கிறேன். உன் பெரிய மாமாவா, யார் அவன், அதான் முத்துவேல் மாமா, அவர் எனக்கு மாமா தானே ஆச்சு, அவர்கிட்ட நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவர் இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டீங்க குமாருக்கு பயங்கரமாக பதட்டமாகுது. ஏன்னா முத்துவேல் அப்படின்னாவே நம்ம குமாருக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் பயங்கரமாக பயந்துக்கிட்டே, என்னடி எதுக்காக என் பெரியப்பா கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிற, ஆமாம் என் கழுத்தில் தாலியை கட்டிட்டு என்ன உன்னுடைய மனைவி ஆக்கிட்டு இப்போ வேற ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டணும், அவளுக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறல, இந்த விஷயத்த நான் உங்கள் வீட்டு ஆளுங்கிட்டே சொல்கிறேன், அவங்க எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கொடுக்கட்டும், நான் எதுக்காக எந்த தப்புமே பண்ணாமல் நான் தண்டனை அனுபவிக்கணும், நான் என்னங்க தப்பு பண்ணேன், நீங்களாக தானே பொண்ணு கேட்டு வந்தீங்க, நீங்களாக தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் இப்போ என்னடானா கூடலாம் என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அம்புடு தான் மரியாதை, நான் இப்போவே முத்துவேல் மாமா கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும், சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கிளம்பும். உடனே இங்கே குமார் இருந்துட்டு, வேணா சுடர், தேவையில்லாமல் நீ என் வழியில் குறுக்கிடாத, தயவு செஞ்சு என்னை என் வழியிலே போக விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து சொல்லுவோம். சுடர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் வழியில் போகணும், உங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும், ஏன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அரசியவே கல்யாணம் பண்ண வேண்டியது தானே, எதுக்காக என் வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினச்சிங்க, எதுக்காக தேவையில்லாமல் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சு இப்போ என்ன எதுக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தேவையில்லாமல் தண்டனை அனுபவிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, இங்கே பாருங்கள், இதுக்கான முடிவு என்ன அப்படின்றது எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து முத்துவேல் கிட்ட விஷயத்த சொல்ல போகவும், உடனே இங்கே குமார் இருந்துட்டு கையை பிடிச்சி இழுத்து பல்லார்னு ஒன்று சுடருக்கு தவடையிலே கணத்தில் விடுறாங்க. நம்ம சுடர் கணத்தில் கை வச்சுக்கிட்டு பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னடி முழிக்கிற, இங்கே பாரு, என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது,
நான் நினச்ச காரியம் நடக்கணுன்றதுக்காக உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன்டி. உன்னுடைய உசுறு உனக்கு வேணும் அப்படின்னா, நீ உசுரோட இந்த உலகத்தில் வாழணும், நிம்மதியாக வாழணும் அப்படின்னா என் வழியில் குறுக்கிடாத. தேவையில்லாமல் என்னை பற்றி என் பெரியப்பாக்கிட்டேயோ இல்லை என் வீட்டில் உள்ளவங்கக்கிட்டேயோ சொல்லணும்னு நினச்ச அப்படின்னா அம்புடுதான், நீ உசுரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து மிரட்டுறாங்க. எங்கள் சுடருக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், என் உசுரே போனாலும் சரி, நீங்கள் என்ன திட்டத்தோடு இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து ரொம்பவே போல்டாக பேசுகிறாங்க. எங்கள் குமாருக்கு கோவம் தலைக்கு மேலே ஏறிடுது. பயங்கரமாக டென்ஷன் ஆகவும் உடனேங்க நம்ம சுடரோட ப்ளவுஸ் எல்லாம் கிழிச்சு கன்னத்தில் அடித்து அதுக்கப்புறம் நம்ம சுடரை அப்படியே செவுத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நூக்கி இடிக்கிறாங்க. கன்னத்தில் நெத்திலன்னு எல்லா இடத்துலையுமே ரத்தமாக வருது. நம்ம சுடர் பயங்கரமாக கத்தி சத்தம் போட்டு அழுகுறாங்க. ஏய் வாயை மூடுடின்னு சொல்லிட்டு. இப்போது எங்கள் குமாருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ரொம்பவே முக்கியமான ஃபோன் போல். ஸோ ரூமை லாக் பண்ணிவிட்டு இப்போ ரெஸ்ட் ரூமில் போயிட்டு பேசுகிறாங்க. உடனே நம்ம சுடர் இருந்துட்டு நம்ம பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு, ஏய் என்னடி ஏன்டி இம்புட்டு பதட்டமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா. இந்த குமார் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். இந்த குமார் கொஞ்சம் கூட நல்லவனே கிடையாது. இவன் ரொம்ப நல்லவன் நான் நினச்சேன். அம்மா இவன் என்னை அடிச்சிட்டாம்மா. என்னை அடித்து என் மூஞ்செல்லாம் உடச்சி ரத்தம் வர வச்சுட்டான். என் துணிமணியெல்லாம் கிழிச்சு என்னை எப்படி கொடுமை பண்ணுறாம்மா. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையவே கெடுத்துட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுடர் பயங்கரமாக அழுகுறாங்க. இதை கேட்ட பாக்கியம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சுடர் என்னடி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, ஐயோ கனவா இது நினைவா, என் பிள்ளை இம்புட்டு கொடுமையை அனுபவிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பயங்கர அதிர்ச்சியாக கேட்கவும், அம்மா ஆமாம்மா இந்த குமார் என்னை பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறான். தயவு செஞ்சு வந்து என்ன ஏதுன்னு கேளுமா. எனக்கு இவன் கூட இருக்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்கல. நான் பாட்டுக்கு நல்லா படித்து ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்திருப்பேன். நீ தான் நல்ல பையன், நீ காசு பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது, இந்த அம்மாவை மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீ இந்த வீட்டுக்கு தான் மருமகளாக போகணும். கண்டிப்பாக அந்த பையன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துமா அப்படி இப்படின்னு சொன்னியம்மா. பணம் காசுக்கெல்லாம் இங்கே பஞ்சமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேருமே என்னை அம்புட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த குமார் தாம்மா சரியில்லை. இவன் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். அதையும் தாண்டி அந்த அரசியை தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பானா. அரசிக்கு ஏதோ கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல். அரசியோட கல்யாணம் நடக்கக்கூடாது, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அரசி கழுத்தில் நான் தாலி கட்டுவேன், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சும்மா ஒரு கெத்துக்காகவும் வேறு வழியே இல்லாமல் போனதுனால மட்டும்தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன், மற்றபடி உன்னெல்லாம் நான் என் பொண்டாட்டி ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமார் சொல்கிறான். அம்மா நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஹே சுடர் நீ பயப்படாதடி, நான் வரேன், நான் வந்து அங்கே பேசுகிறேன்டி, அந்த குமாரை உண்டுலன்னு பண்ணுறேன், நீ பயப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம மயிலுமே வேலையிலேருந்து வரவும் நம்ம பாக்கியத்தோட முகம் ரொம்பவே ஒரு மாதிரி அப்படி டல்லாக இருக்குது. ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. தன்னோட பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ இந்த குமார்கிட்ட என்னெல்லாம் சித்திரவதை அனுபவிக்கிறாளோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அந்த பதட்டம் வந்து அவங்க முகத்தில் நல்லாவே தெரியுது. மயில் இருந்துட்டு, என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி சோகமாக இருக்க, அடுத்த வாரம் கோர்ட்டில் இறங்கி வருது அதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் உன்னை பற்றி எவ நினச்சிக்கிட்டு இருக்கா, எல்லாமே சுடரை பற்றி தான் அப்படின்னு சொல்லவும், உடனே மயில் இருந்துட்டு, என்னம்மா சொல்கிற, சுடருக்கு என்னாச்சு, சுடரை பற்றி ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிற, அது மட்டும் இல்லாமல் உன் முகமும் சரியில்லை, என்னாச்சுமா, சுடருக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே துடிக்கிறாங்க, பதட்டப்படுறாங்க. ஏன்னா சுடர் மேலே அவங்களுக்குமே நிறைய பாசம் இருந்தது. அவங்களோட வாழ்க்கை, அதாவது தன்னோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, சுடரோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. பணம் காசு இல்லை அப்படின்னாலுமே நிம்மதி சந்தோஷம் பிடிச்ச வாழ்க்கைன்னு இப்படி சுடருக்கு அமையணும் அப்படின்னலாம் நம்ம மயில் வந்து நினச்சிது 100க்கு 100 உண்மை. நம்ம பாக்கியம் ஒன்று தான் நினச்சாங்க, பணம் நிறைய இருக்கணும், மாப்பிள்ளை எப்படி குடும்பம் எப்படி அதெல்லாம் அதை பற்றிலாம் கவலை கிடையாது, பணம் நிறைஞ்சு இருக்கா அப்படின்னு மட்டும்தான் இங்கே நம்ம பாக்கியம் யோசிச்சாங்க. ஸோ பணத்துக்காக இப்போ பொண்ணோட வாழ்க்கையவே பறி கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பணத்தை விட சொத்து சுகத்தை விட நிம்மதி சந்தோஷம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை, பிடிச்ச புருஷன், நல்லா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கணும். எந்த ஒரு பொண்ணுக்குமே அப்படி அமைஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கை. பணத்தினால எல்லாத்தையுமே விலை கொடுத்து வாங்கிட முடியாது அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. பணம் கொடுத்து எதையுமே, அதாவது நம்ம நிம்மதி சந்தோஷத்தை இது எதையுமே கண்டிப்பாக வாங்கிடவே முடியாது. சுடருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா, நம்ம சுடருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளையா பாக்கியம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா சுடரோட வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப நிம்மதி
நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் பணத்துக்காக நம்ம பாக்கியம் வந்து இங்கே நம்ம சுடரோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மயிலுமே எத்தனையோ டைம்ஸ் நம்ம சுடர்கிட்ட கூட சொன்னாங்க, அந்த குமார் சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனாலுமே இங்கே சுடர் வந்து மயிலை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறியா அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம சுடர் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சுடர் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது பாக்கியம் வந்து ரொம்பவே டல்லாக ஓடி போகவும் உடனே மயில் இருந்துட்டு எங்கம்மா போகிற அப்படி சொல்லிட்டு, ஏய் நான் இப்போது சுடரோட வீட்டுக்கு போயிட்டு வரேன்டி அப்படி சொல்லிட்டு, என்னம்மா என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறப்ப தான் இங்கே குமார் பண்ண எல்லா ஒரு கிரிமினல் வேலையுமே சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட மயில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் இப்போவே சொன்னேன்ல அந்த குமாருக்கு கொடுக்க வேண்டான்னு சொல்லிட்டு, ஆனால் என் பேச்சு கேட்காம சுடரை அந்த குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இன்றைக்கி சுடரோட வாழ்க்கையை இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டியேம்மா, அந்த வீட்டு அழகு எப்படினாலாம் எனக்கு தெரியாது. மொத்தத்தில் இந்த குமார் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவன். ஐயோ இப்போ என்னம்மா பண்ணுறது, என் வாழ்க்கை தான் இப்படி சுடரோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அவளோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. சுடர் அழுதுகிட்டே ஃபோன் பண்ணால் அங்கே என்ன ஏதுன்னு நான் போயிட்டு அவங்கள கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. ஸோ பாக்கியமும் நம்ம மயிலும் கிளம்பி எங்கள் முத்துவேலோட வீட்டுக்கு வராங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசியை வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக கார்த்திகேயன் வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ பாண்டியனுமே ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அரசியை பற்றின எல்லா விஷயத்தையுமே நம்ம சரவணனும் கதிரும் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிட்டுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாமே ஓகே ஆகிட்டு தான் அவங்க எல்லாருமே இப்போ பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது நடக்கலை. நம்ம கார்த்திகேயனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டுருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம கதிரும் நம்ம சரவணனும் ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க. இப்போது மாப்பிள்ளைக்கு வீட்டுக்கார் வந்தவங்களை எல்லாரையுமே நம்ம பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே உள்ளே வரவே இருக்கிறாங்க. ஸோ இப்போது கார்த்திகேயன் கிட்ட பாண்டியன் இருந்துட்டு, என்ன தம்பி கதிரும் சரவணனும் உங்ககிட்ட அரசியை பற்றின விஷயமா பேசினாங்கல்ல அப்படி சொல்லிட்டு உடனே மாப்பிள்ளை வந்து திருன்னு முழிக்கிறாங்க. மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவும் என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு கார்த்திகேயனுமே முழிக்கிறத பார்த்தா இங்கே பாண்டியன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை அரசி பற்றின விஷயத்த பேசியிருக்க மாட்டாங்களோ அப்படின்னலாம். ஸோ உடனே கார்த்திகேயன் வந்து திரு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் சரவணனும் கதிரும் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக நிற்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு இங்கே சரவணன்கிட்ட சைகை காட்டுறாங்க, அதாவது சைகை பண்ணுறாங்க. சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ போச்சு இந்த விஷயத்த இப்போது எல்லார் முன்னாடியும் எப்படி சொல்கிறது அப்படி சொல்லிட்டு உடனே மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை இருந்துட்டு, என்னங்க ஏதோ விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் பொண்ணை பற்றின விஷயத்த தான் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் நேரடியாக எல்லார் முன்னாடியுமே சொல்லிடுங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா அம்மா கேட்கவும், பாண்டியனுமே சரி எதுக்காக ஒளிவு மறைவு, அரசி பற்றின விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுவோம் அப்படி சொல்லிட்டு இங்கே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் அரசி பற்றின விஷயத்த சொல்கிறேன். அரசிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் நம்ம அரசியும் லவ் பண்ண விஷயம், அதுக்கப்புறம் குமார் செஞ்ச திருட்டு வேலைகள், அவனை பழி வாங்கிறதுக்காக நம்ம அரசி தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு வாரம் 2 வாரம் இருந்த விஷயம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டங்க நம்ம கார்த்திகேயனோட ஃபேமிலியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே கார்த்திகேயனோட அம்மா அப்பா இருந்துட்டு, டே கார்த்திக் என்னடா இது, இந்த விஷயம் தெரியாததா உனக்கு, ஏற்கனவே இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நீ விசாரிச்சிருக்கணும்ல, இப்படிப்பட்ட பொண்ணை நம்ம வீட்டுக்கு எப்படிடா மருமகளாக இவளை அழைச்சிட்டு போகிறது, இங்கே பாருடா இந்த பொண்ணு உனக்கு ஏற்ற பொண்ணே கிடையாது, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்போவே நீ இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகேயனோட அம்மா அப்பா சொல்லவும், இதை கேட்ட பாண்டியன் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. கார்த்திகேயன் இருந்துட்டு, அம்மா அவங்க சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே முழுசாக கேட்டிங்கல்ல, அரசி மேலே இதில் என்ன தப்பு இருக்குது, அந்த குமார் மேலே தான் எல்லா தப்புமே இருக்குது, இங்கே பாருங்கம்மா அரசி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அரசி கடைசி வரைக்கும் எனக்கு உண்மையாக இருப்பான், அது மட்டும் இல்லாமல் அவள் முன்னாடியுமே தப்பு பண்ணல அப்படின்றது எனக்கு நல்லாவே உள் மனசு சொல்லுதுமா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு நிச்சயதார்த்தத்தை இப்போவே செஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கல்யாணத்துக்கான நாளை குறியுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது கார்த்திகேயன் வந்து சொல்கிறாங்க. ஸோ கார்த்திகேயனோட அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இதில் உடன்பாடே கிடையாது. ஒரு மாதிரி முழு மனசோடவே அவங்க இல்லை இங்கேருந்து போகணும், இந்த பையன் வந்து அதாவது இந்த பொண்ணு வந்து நம்ம பையனுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க.
நம்ம கார்த்திகேயன் இருந்துட்டு, "என்னம்மா ஏம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க?" "இல்லை கார்த்தி, இது சரிப்பட்டு வருமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லவும், "இது எல்லாமே சரிப்பட்டு வரும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகேயன் வந்து ஒரு வழியாக அவங்க அப்பா அம்மாவை சமாளித்து இந்த நிச்சயதார்த்தத்தை இன்றைக்கே நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியனுக்கு இப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளையாக இருக்கார். இந்த தம்பி கண்டிப்பாக நம்ம அரசிக்கு பொருத்தமானவர் தான். இவரை அரசி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அரசியோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னலாம் இங்கே நம்ம பாண்டியன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. பாண்டியனுக்குமே ரொம்பவே திருப்தியாக இருக்குது. ஸோ இப்போது நிச்சயதார்த்தமும் நடக்குது. கல்யாணத்துக்கான நாளையுமே குறிச்சிடுறாங்க. அரசியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாக்கியமும் மயிலும் இப்போது சக்திவேல் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சண்டை இழுக்கிறாங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே சக்திவேல்கிட்ட, "யோ நீ என்னையா சொன்ன? என் பொண்ணை நல்லபடியாக வச்சு பார்த்துக்குறோம். நாங்கள் மனப்பூர்வமாக தான் உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அத்தனையும் பேசி என் பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தது எதுக்காகயா? என் பொண்ணை கொடுமைப்படுத்துறதுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து கேட்குறாங்க. சக்திவேலுக்கு ஒன்றுமே புரியல. "என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பொண்ணு இப்போ வரைக்கும் சந்தோஷமாக தானே இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "சுடரே சுடரே" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுவோம். உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு இங்கே சுடர்கிட்ட அப்படியே ரொம்பவே தப்பான வார்த்தையில் பேசிக்கிட்டு நம்ம சுடரை ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பாக்கியம் வாய்ஸ் கேட்டதுமே உடனே சுடர் வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணி கீழே ஓடி வராங்க. பின்னாடியே குமாருமே வராங்க. நம்ம சுடர் வந்து ரொம்பவே அலங்கோலமாக அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. ப்ளவுஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் முகம் எல்லாமே ரத்தமாக அழுதுகிட்டு ஓடி வராங்க. ஸோ நம்ம சுடர் இருந்த கோலத்தை பார்த்துட்டு இங்கே நம்ம பாக்கியமும் மயிலும் ரொம்பவே உடஞ்சி போகிறாங்க. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. பாக்கியம் இங்கே சுடரோட கன்னத்துலலாம் கையை வச்சு பார்க்குறாங்க. "என்னடி இது ரத்தமாக இருக்குது? ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமையை எதுக்காக கொடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. "ஏய் என்னடி சுடர் இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா பாத்தியம்மா நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே எங்கள் முத்துவேல் சக்திவேல் இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது இந்த விஷயம். ஏன்னா இவங்க 2 பேரும் நல்லபடியாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு சண்டை இருக்குது. குமாருக்கு சுடரை பிடிக்கல அப்படின்னலாம் யாருக்குமே தெரியாது. ஸோ சக்திவேலுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க சுடரும் நம்ம குமாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுதான் இல்லவே இல்லை. இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அதை விட நம்ம முத்துவேல் கோவப்படுறாங்க. "டே குமார், என்னடா இது? இந்த பொண்ணை ஏன்டா இப்படி கொடுமை பண்ணி வச்சுருக்க? என்னடா அது?" உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, "வடிவு சுடரை கூட்டிகிட்டு போயிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வாப்போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சுடரை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாக்கியம் இருந்துட்டு, "ஐயோ என் பொண்ணை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? ஐயோ உங்களை நம்பி தானே என் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்கினேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் இப்படி ஒரு கொடுமையை பண்ணுறீங்க? நான் உங்கள் யாருமே சும்மா விட மாட்டேன். நான் இப்போவே மகளிரில் கேஸ் கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, "ஐயோ கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, என்ன ஏதுன்னு நான் சொல்லி விசாரிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இதுக்கு மேலே என்னையா விசாரிக்கணும்? உங்கள் பையன் என் பொண்ணை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணியிருக்கான், அதை நீங்களே பார்த்தீங்களே உங்கள் கண்ணால்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் கேட்கவும், சக்திவேல் இருந்துட்டு, "ஐயோ ஒரே நிமிஷம் இருங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குமாரோட ஷர்ட்டை பிடிச்சி, "டேய் என்னடா இதெல்லாம்? என்னடா பண்ணி வச்சுருக்க? அந்த பிள்ளையை பிடிச்சி போய் தான் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த. இப்போ என்னடானா அந்த பொண்ணை போட்டு இப்படி அடித்து வச்சுருக்க. அந்த பொண்ணு என்னடா தப்பு செஞ்சிச்சு?" அப்படி சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க குமார். உடனே பாக்கியத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. தன்னோட பொண்ணை இப்படி அடித்து கொடுமை பண்ணி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு 4 அறையை விட்டு ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க. "என்னடா எதுக்காகடா என் பொண்ணை இப்படி சித்திரவதை பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே முத்துவேலுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. "இருங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அவனை" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் குமார், என்னடா உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? அந்த சுடரை நீ பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த. மற்றபடி உனக்கு என்னடா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வடிவு மாறியெல்லாம் கேட்குறாங்க. "எதுக்காகடா அமைதியாகவே இருக்க? எல்லாரும் உன்னை கேள்வி கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லி தொலையண்டா. உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் பிள்ளையை பெக்காமே இருந்திருக்கலாம்" அப்படின்னலாம் சொல்லி இங்கே நம்ம அதாவது நம்ம யார் மாறி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே எங்கள் குமாரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குமாருக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறுது. கோவத்தில் அப்படியே மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே கக்கிடுறாங்க. "ஆமாம், எனக்கு சுடரை பிடிக்கல. இந்த ஊரில் உள்ளவங்க யாருமே எனக்கு பொண்ணே கொடுக்கல. அதுக்கு காரணம் அந்த அரசி. அது மட்டும் இல்லாமல் நான் அரசி மேலே தான் ஆசை வச்சுருந்தேன். அரசி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும், என் வாழ்க்கை அப்படியே நிறைவாக வாழணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. நான் பிடிக்காம தான் இந்த சுடர் கழுத்தில் தாலி கட்டினேன். எதுக்காக?
எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்றத அந்த அரசி முன்னாடி நிரூபிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் அவள் கழுத்தில் தாலி கட்டினேனே தவிர இப்போ வரைக்கும் அவளை என்னுடைய பொண்டாட்டியை நான் அவளை ஏற்றுக்கவே இல்லை. நான் அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சுமே இல்லாமல் இப்போ குமார் வந்து சொல்லவும் இதை கேட்ட எங்கள் முத்துவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வடிவு இருந்துட்டு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையாடா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு? ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி ஒரு மாதம் கூட முழுசாக முடியல, இப்போது நான் இன்னொரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவ என் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்கிறியடா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னலாம் எங்கள் வடிவு வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அம்மா எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இதில் வெக்கப்படுறதுக்கு என்னம்மா இருக்குது? நான் அரசி மேலே ஆசைப்படுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல. அவதாம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா, பின்ன உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவனை எவடா கல்யாணம் பண்ணிப்பான்? பாவண்டா அந்த சுடரு, அவளுக்கு என்னடா குறை? அழகாக இருக்கா, பார்க்க லட்சணமாக இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, அதை விட உனக்கு வேறு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வடிவு வந்து கேட்கவும், அம்மா அழகு அதெல்லாம் இல்லைம்மா, அதையும் தாண்டி அரசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு இப்போ நிச்சயதார்த்தம் நடக்க போகுதாமே, கல்யாணம் நடக்க போகுதான், கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அந்த கல்யாணமும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே சொல்லவும் உடனே இங்கே முத்துவேல் இருந்துட்டு பல்லார்னு ஒரு அறை. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினேன் அம்புடுதான், இங்கே பாரு உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்குது. தேவையில்லாமல் ஏதாவது வம்பு பண்ணணும், சுடர்பள்ளியை கஷ்டப்படுத்தணும்னு நினச்ச அப்படின்னா அம்புடுதான் நடக்கிறதே வேற. இந்த வீட்டில் ஒரு ரூபா கூட உனக்கு கொடுக்க முடியாது. அதே சமயம் இந்த வீட்டிலே நீ இருக்க முடியாது, சொத்து சோகம்னு சொல்லிட்டு எதுலேயுமே உனக்கு பங்கு கிடையாது. நீ நடுத்தெருவில் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுடரை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த சொத்து சோகம் எல்லாமே உனக்கு, சொந்த பந்தம் எல்லாமே உனக்கு. அப்படி இல்லை எனக்கு இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம் அப்படின்னா எங்கள் எல்லாரையும் தலைமுழிக்கிட்டு ஒழுங்காக அந்த வீட்டை விட்டு வெளியே போடாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க. குமாருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. பெரியப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பெரியப்பா, எனக்கு அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் பெரியப்பா, அரசி என்னால் மறக்க முடியல பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு. டே சக்தி, என்னடா இதெல்லாம் அசிங்கமாக இருக்குடா, திரும்ப திரும்ப இதவே சொல்லிக்கிட்டு இருக்கான், பேசாமல் நான் இவனை கொன்று போட்டுருவோம் பார்த்துக்கோ, ஒழுங்காக இவனை அமைதியாக இருக்க சொல்லு, நான் சொன்ன கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டு இங்கே இருக்கிறதா தான் இருக்கட்டும், அப்படி இல்லைனா முடியாது அப்படின்னா அந்த வீட்டை விட்டு கிளம்பட்டும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடச்சே ஆகணும், என் பொண்ணோட வாழ்க்கையை தான் அந்த பாண்டிங்குடுத்தில் இருக்கவங்க ஒட்டுமொத்த பேருமா சேர்ந்து கெடுத்து விட்டுட்டாங்க. இப்போது என் 2வது பொண்ணு வாழ்க்கையும் நீங்கள் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் பொண்ணு சகல மரியாதையோட எல்லா வசதிகளோட அவள் சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழணும். அப்படி இல்லைன்னா இங்கே உள்ளவங்க எல்லாருமே கம்பி தான் என்னன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க. ஸோ இப்போது சக்திவேல் இருந்துட்டு, டே குமார் ஏன்டா இப்படி என்னை அசிங்கப்படுத்துகிற, இப்படி தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, கொஞ்சமாவது உனக்கு மூளை அறிவுன்னு ஏதாவது வளர்ந்துருக்காடா, ஏன்டா இப்படி கேவலமாக பேசி என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்க, படுபாவி எடுபட்ட பயலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசி இப்போது வீட்டுக்கு போன கார்த்திகேயன் கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, என்னை பற்றின விஷயத்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இந்த பொண்ணு வேண்டாம் உனக்கு செட்டே ஆகாதுன்னு சொன்னப்போ நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு நான் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு நம்பி, அது மட்டும் இல்லாமல் எனக்காக இவள் வருவா, எனக்காக இவள் உண்மையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எனக்காக பேசி என்னை நிச்சயமும் பண்ணிட்டு போனீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணலைங்க. ஆனால் ஊர் உலகம் அப்படியெல்லாம் பேசாது இல்லையா, ஒன்றுக்கு 2ஆக தான் பேசுவாங்க. ஆனால் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நீங்கள் நின்னீங்க இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, கண்டிப்பாக என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி வந்து நன்றியெல்லாம் சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் எதுக்காக நன்றியெல்லாம் சொல்கிறீங்க, உங்களை பார்த்தாவே தெரியுதுங்க, அதையும் தாண்டி உங்ககிட்ட நான் ரொம்ப நாள் பேசியிருக்கேன், அதிலருந்தே உங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட குடும்பத்துக்காகவும் யோசிக்கிறீங்க, அதையும் தாண்டி நீங்கள் உண்மையாகவே ரொம்ப க்யூட்டுங்க, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சுங்க, அதனால தான் என் மனசில் பட்டதை நான் அப்படியே செஞ்சேன். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு கடைசி வரைக்கும் நல்ல ஒரு ஒய்ஃபாக இருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க உங்களோட மனைவியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது நம்ம அரசியும் இப்போ இவங்க 2 பேருமே இப்படி பேசிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.